தமிழ் மக்களுக்கு வணக்கம். இப்போது ஓடிபியில் காண இருப்பது அதிர்ச்சி அளித்த தேர்தல் முடிவுகள். எக்ஸிட் போல் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அதில் பிஜேபி கூட்டணிக்கு ஆவரேஜாக 340 தொகுதிகளும் அதிகபட்சமாக 380லேருந்து 400 தொகுதிகள் வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. பிஜேபி மட்டும் தனித்தே 320லேருந்து 340 இடங்கள் வரைக்கும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் சொன்னாங்க. நாமளும் அது சம்பந்தமாக வீடியோலாம் போட்டிருந்தோம். தமிழ்நாட்டிலையும் பிஜேபி தலைமையில் ஒரு கூட்டணி அமைச்சு போட்டிட்டாங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக தான் அப்பர் ஹேண்ட் எடுக்கும் என்று தான் எக்ஸிட் போல் சொன்னாங்க. அதுதான் உண்மையிலேயே நடந்துச்சு. அதிமுக பாஜகவிற்கு ஆவரேஜாக 2 தொகுதியும், குறைந்தபட்சமாக 1 தொகுதியும், அதிகபட்சமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டும் 10 தொகுதிகள் வரைக்கும் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளதாக எக்ஸிட் போல் முடிவுகள் தெரிவித்தன. மறுபடியும் நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் தான் மெஜாரிட்டிக்கும் மேற்பட்ட தொகுதிகளை பெற்றிருக்கு. பிஜேபி தனி பெரும் கட்சியாக வந்திருக்கு, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் மெஜாரிட்டிக்கு தேவையான 272 தொகுதிகளை பாரதிய ஜனதா கட்சி பெறவில்லை. இதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேசத்தில் மட்டுமே ஒரு 30 தொகுதி கிட்ட விட்டுட்டாங்க. மேற்கு வங்கத்திலையும் எதிர்பார்த்த தொகுதிகள் வரல. அங்கேயும் 10 தொகுதி தான் வெற்றி பெற்றிருக்காங்க. ஒரு 10 தொகுதிகள் கிட்ட இழந்துட்டாங்க. தென் மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் கேரளாவில் முதல் முறையாக பிஜேபி ஒரு எம்பியை பெற்றிருக்கு. சுரேஷ் கோபி அவர்கள் வென்றிருக்கிறார். தமிழகம், பாண்டிச்சேரி தவிர்த்து அனைத்து தென் மாநிலங்களிலும் பிஜேபி பெரிய அளவு வெற்றி பெற்றிருக்கு. கேரளாவில் ஒரு தொகுதி தான் பெற்றிருக்கு என்று சொன்னாலும் மிகப்பெரிய அளவில் வாக்கு வங்கியை வச்சிருக்கு. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பிஜேபி கூட்டணிக்கு 1லேருந்து 10 தொகுதிகள் வரை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலைமையில் ஒரு தொகுதி கூட கிடைக்கல. தமிழக தலைவர் அண்ணாமலையே தோத்துட்டார். சௌமியா அன்புமணி தொடர்ந்து முன்னிலை வகித்து வந்து கடைசியாக அவங்களும் தோத்துட்டாங்க. எக்ஸிட் போல் கருத்துப்படி திமுக தான் அப்பர் ஹேண்ட் எடுத்தது. அவங்க சொன்னதுக்கு மேலே எடுத்தது. அவங்க 35லேருந்து 38 சொல்லியிருந்தாங்க. தமிழகம் மற்றும் புதுவையில் 39+1 40க்கு 40 தொகுதிகளை திமுக அப்படியே பல்காக தட்டி தூக்கிடுச்சு. நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிமுக ப்ளஸ் பிஜேபி ஓட்டுக்களை சேர்த்து பார்க்கும்போது பல தொகுதிகளை வெல்வதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருந்தது. எதிர்பாராத விதமாக அந்த கூட்டணி ஒத்து வரல. எதிர்க்கட்சியாக இருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமே அனைத்து தொகுதிகளிலும் தோற்று போச்சு. பல தொகுதிகளில் டெபாசிட்டியை இழந்துருச்சு. தேர்தல் முடிவுகள் வெளியான ஆரம்பத்தில் பாஜக மிகப்பெரிய அளவில் முன்னிலை வகித்தது. எக்ஸிட் போலில் சொன்ன 370 தொகுதிகள்லாம் சாதாரணமாக ஜெயிச்சிரும் அப்படி தான் நினச்சோம். ஆனால் பாஜக கூட்டணி 300 என்ற இலக்கை தொட்டவுடன் அங்கே ஆணி அடித்த மாதிரி நின்றுச்சு. அப்போ கூட பல பாஜக ஆதரவாளர்கள் என்ன சொன்னாங்கன்னா, 80லேருந்து 150 தொகுதிகள் வரைக்கும் மிக குறைவிலான வாக்கு வித்தியாசம்தான் பாஜக கூட்டணிக்கும் காங்கிரஸ் கூட்டணிக்கும் இடையே உள்ளது. இது அப்படியே ஒரு 30 தொகுதியில் ரிவர்ஸ் ஆச்சுன்னா பாஜக அறுதி பெரும்பான்மை பெற்றுவிடும். வாய்ப்பு இருக்குது. 80 தொகுதிகளில் ஒரு 30-40 தொகுதி பாஜகவுக்கு வந்துடாதா? அப்படி தான் 12-1 மணி வரைக்கும் நினச்சோம். ஆனால் பாஜக இறுதியாக 240 தொகுதிகளை கைப்பற்றியது. கூட்டணியாக 300 தொகுதிகள் கிட்ட கைப்பற்றி இருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சி மட்டுமே 99 தொகுதிகளை வென்றிருக்கிறது. இது போன முறை ஜெயிச்சதோட டபுள் பங்கு. ஆனால் 100 என்ற இலக்கை அவர்களால் தொட முடியவில்லை. பிஜேபி தான் ஜெயிக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். எக்ஸிட் போலும் அதே தான் சொல்லிச்சு. அதனால் ஏகப்பட்ட எதிர்பார்ப்பில் தேர்தல் முடிவுகளை பார்க்க வந்த மக்களுக்கு இந்த தேர்தல் முடிவுகள் திருப்தியாக இல்லை. இண்டி கூட்டணியினர் மகிழ்ச்சியாக இருப்பது மாதிரி காட்டி கொண்டாலும் மறுபடியும் அவங்க ஆட்சியை இழந்துட்டாங்க. இப்போ இறுதியாக நாம் சொல்ல போகிறது என்ன, 2019 எவ்வளோ வாக்கு சதவீதம் வந்ததோ அதே தான் இப்பயும் பிஜேபிக்கு வந்திருக்கு. மக்களுடைய செல்வாக்கு அப்படியே தான் இருக்குது. காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய கூட்டணி அமைச்சு ஏற்கனவே பெற்றதை விட 3% வாக்குகளை அதிகமாக பெற்றிருக்காங்க. ஸோ வாட், சிம்பிளாக சொன்னால் மறுபடியும் ஜெயிச்சது பாஜக தான். மோடி அவர்கள் தான் 3வது முறையாக பிரதமராக பதவியேற்க போகின்றவர். தலைகீழ நின்று தண்ணி குடிச்சு மறுபடியும் தோத்து போனது இண்டி கூட்டணி தான். தமிழ்நாட்டில் பாரியவேந்தர் தோத்துட்டாரே, ஏசி சண்முகம் தோத்துட்டாரே, நயினார் நாகேந்திரன் தோத்துட்டாரே, அண்ணாமலையே தோத்துட்டாரே. ஒன்றும் குடிமொழிவி போயிடலை. எல்லாமே நல்லதுக்கு தான். ஒத்த ஓட்டு பாஜக, 3% பாஜக அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் அடித்து நொறுக்கி பாஜக மட்டுமே 11% வாக்குகளை பெற்றிருக்கிறது. அண்ணாமலை அவர்கள் தோற்றாலும் பாஜக தோக்கவில்லை. மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போயிட்டார். நன்றி, வணக்கம்.